நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு அகண்ட சுழற்சியானது நிலவி கொண்டிருப்பதை உங்களாலேயே தெள்ள தெளிவாக காண இயலும். இந்த சுழற்சியினுடைய மையப்பகுதியானது தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் நிலவி கொண்டிருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையில் மிக சிறப்பாக காற்றானது ஊடுருவி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தமிழக வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரள தொடங்கி இருக்கிறது. எப்படியும் 30/12/2024 ஆகிய நாளை நம்ம வடகடலோர மாவட்டங்களின் சில இடங்களிலும் டெல்டாவிலும் கூட மழையை எதிர்பார்த்திருந்தோம். அதற்கான அமைப்புகள் தான் தற்சமயம் நிலவி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்று இரவு நேரத்திலேயே டெல்டா மாதிரியான பகுதிகளில் மழையானது பதிவாக தொடங்கி விடுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. சென்னை மாநகரில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்கள் வைத்துக்கொள்ளாதீங்க. அதாவது எதிர்பார்ப்புகளை குறைத்து வைத்துக்கொள்ளுங்கள். இன்று இரவு மற்றும் நாளை சில இடங்களில் அங்குமிங்குமாக லேசானது முதல் மிதமான மழைக்கு சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது. புதுச்சேரி கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதிகபட்ச பலனை பார்த்தீங்கன்னாக்கா தென்கடலோர மாவட்டங்கள் தான் இந்த சுற்றில் பெற இருக்கிறது. அதில் மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் டிசம்பர் 31 வாக்கிலலாம் தென்கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தூத்துக்குடி மாதிரியான மாவட்டத்தில் கூட சில இடங்களில் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம். பாம்பன், ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் காற்றின் வேகமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே சமயம் மழையை பதிவாகும். தொண்டி மாதிரியான பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. ராமநாதபுரத்திலும் மழையானது பதிவாகலாம். அதன் பிறகு நெல்லை மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது. தென்காசி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். ஏன்னா சுழற்சியினுடைய நகர்வுகள் என்பது குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளை அது அடைந்து அதன் பிறகு அது அரபிக்கடல் பகுதிகளை அடைய முற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கிறதுனால இந்த மழை வாய்ப்புகளை உங்கள் கூட நான் உறுதிப்படுத்திக்கிறேன். இப்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுழற்சியினுடைய அகண்டத்தன்மை என்பது உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிய வந்திருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், அதனுடைய அகண்டத்தன்மை என்பது வெளிப்படுகிறது. அதனால தான் நேற்றைய தினமே பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தென்கடலோர மாவட்டங்களில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மழை அளவுகளும் நமக்கு கிடைக்க வந்துவிட்டது. நெல்லை மாவட்டம் ஊத்து சுற்று வட்டார பகுதிகளில் கூட 25 மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, இந்நேரம் இலங்கையின் கிழக்கு கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாக தொடங்கி இருக்க வேண்டும். ஏன்னா இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு தான் நான் அதிக முக்கியத்துவம் இப்போ இந்த காலகட்டத்தில் கொடுக்க வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த சுழற்சிகள் லோவர் லாட்டிடியூடில் ஃபார்ம் ஆகி வரும்பொழுது இலங்கையில் மிக கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தொடர் மழையாக இது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுலேயே நான் முல்லைத்தீவு பகுதிகளெல்லாம் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன். இப்போ கூட பார்த்திங்கனாக்கா முல்லைத்தீவில் கடைசி சில மணி நேரங்களில் ஒரு 6 மில்லிமீட்டர் அளவு மழையோ நம்ம பதிவாகி இருப்பதாக தான் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. நீங்கள் யாராவது முல்லைத்தீவில் இருந்தீங்கனாக்கா இல்லை மட்டக்களப்பில் இருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். முல்லைத்தீவுன்னு சொல்லிட்டணும். ஸோ மட்டக்களப்பில் தான் 6 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. பொட்டுவில் இது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நினைக்கிறேன். ஸோ பொட்டுவில் பகுதிகளிலும் மழையை நம்மளால் பார்க்க முடிகிறது. நீங்கள் யாராவது அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் முல்லைத்தீவு, திருகோணமலை பகுதிகளில் இருந்தாலும் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கருத்துரை பகுதியில் பகிருங்க. அது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கும் உபயோகம் மிக்க ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. சரி, இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை வாய்ப்புகள் இருக்கிறது அதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். எப்படியும் அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இன்று இரவு நேரத்தில் பதிவாகக்கூடிய அந்த மழையானது பதிவாக தொடங்கக்கூடிய மழைன்னு சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இலங்கையில் மழையானது பதிவாக தொடங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். அதன் பிறகு 30 மழைக்கான வாய்ப்பு இருக்குது. 31 மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. 31 தென்கடலோர மாவட்ட பகுதிகள் அதிக பலனை அடைய இருக்கிறது. அதில் மாற்றங்களே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரளாக காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சில நிமிடங்களுக்கு முன்பு கூட பார்த்திங்கனாக்கா செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த செய்யூர் இருக்குது இல்லையா, அதற்கு அருகாமையில் திண்டிவனத்திற்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் சிறு சிறு மழை மேகங்கள் ஊடுருவி மழையை பதிவு செய்திருக்கிறது. அது தொடர்பான ரேடார் படங்களும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இப்பொழுது அடுத்த 24 மணி நேரத்தில் மாலை, இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாகலாம். புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
இந்நேரமே புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டிருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். புதுச்சேரி மற்றும் பரங்கிப்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் ஆப்வியஸ்லி மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் இருக்கிறது. ஒரு கட்டத்திற்கு பிறகு டெல்டாவில் மழையின் தீவிரத்தன்மையானது சற்று அதிகரிக்க தொடங்கலாம். குறிப்பாக காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மழை நிச்சயமாக பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதே போல் நாகூர் மாதிரியான பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். பூம்புகார், காரைக்கால் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், தரங்கம்பாடி, திருக்கடையூர் மாதிரியான பகுதிகளில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதிக்கு மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சீர்காழி, பரங்கிப்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகும். நீங்கள் ஒருவேளை சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். திருவாரூர், மயிலாடுதுறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், கொலுமாங்குடி, நன்னிலம் மாதிரியான பகுதிகளில் கூட சாரல், தூறல் அந்த மாதிரி மழையானது நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில் ஆரம்பித்து அதன் பிறகு ஓரளவிற்கு விட்டு வலுவான மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும். கச்சனம், திருத்துறைப்பூண்டி, அதே போல் திருப்பூண்டி பகுதிகள், அந்த பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம். தலைஞாயிறில் கூட மழையானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வேதாரண்யம், கோடியாக்கரை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஸோ அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய பகுதிகள் என்பது காரைக்காலுக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதே போல் நாகப்பட்டினத்திற்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூம்புகார் முதல் நாகப்பட்டினம் வரை இடையிலான அந்த பகுதிகளில் சில இடங்களில் ஓரளவிற்கு கணிசமான மழைக்கும் அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க. சில பேர் எங்களுக்கு மழை வேணான்னு சொல்கிறீங்க. ஸோ எதை நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் சென்னைக்கு தேர் இஸ் அ பாசிபிலிட்டிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்று இரவு மற்றும் நாளையில் அங்குமிங்குமாக தான் அந்த மழையானது பதிவாகும். ரொம்ப கனத்த மழையெல்லாம் பதிவாகாது. கணிசமான அளவு ஒரு 20 மில்லிமீட்டர் 30 மில்லிமீட்டர் அளவு மழை கிடைத்தால் கூட நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டியது தான் அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். சாரல், தூறல் கூட நிறைய இடங்களில் போடலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில், சென்னையில், திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ தென்கடலோர மாவட்டங்களுக்கு எப்போ மழை பதிவாக தொடங்கும்? யாழ்ப்பாணத்தில் டெல்டாவில் மழை பதிவாகும் பொழுதே பதிவாக தொடங்கிடும். உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கா இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு இன்று இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரத்தில் மழை வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லும்பொழுது அது யாழ்ப்பாணத்தையும் உள்ளடக்கி தான். ஸோ யாழ்ப்பாணம் மற்றும் டெல்டாவில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இன்று இரவு நேரத்திலே இருக்கிறது. நீங்கள் யாராவது யாழ்ப்பாணத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கான மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள். பாலை மற்றும் யாழ்ப்பாணம், நைனாதீவு, அதே போல் பல இடங்களில் மழையானது பதிவாகலாம். மன்னார் பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. மன்னார் தீவு இருக்குது இல்லையா, அதில் மழை பதிவாகலாம். அதன் பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் சுற்று வட்டார பகுதிகளிலும் அதிகாலை நேரத்தில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. காற்றின் வேகமும் பார்த்திங்கனாக்கா கணிசமாக அதிகரித்திருக்கும். அதுதான் நம்ம சொல்கிறோம். மணிக்கு அதிகபட்சமாக 50 முதல் 55 கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட காற்று வீசுவதற்கான அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தனுஷ்கோடியை ஒட்டி ராமேஸ்வரத்துக்கு நெருக்கத்தில் பாம்பன், மண்டபம் மாதிரியான இடங்களெல்லாம் இருக்கீங்கனாக்கா காற்றின் வேகம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் ராமநாதபுரம் பகுதிகளில், ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது. காயல்பட்டினத்திற்கு நெருக்கத்தில், அதே போல் தூத்துக்குடி மாநகரில் கூட மழையானது பதிவாகும். திசையன் விலை மாதிரியான பகுதிகளில் கூட நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையை எதிர்பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். இப்போ உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். திருவாரூர், தஞ்சாவூர், திருவாரூருங்கிறது ஆக்சுவலாக கடலோர பகுதி தான். ஏன்னா முத்துப்பேட்டைக்கு கீழே கடல் தானே இருக்குது. ஒரு சைடு கடலில் இருக்குது. ஸோ காரைக்கால், நாகப்பட்டினத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடம் தான் திருவாரூர் நகரப்பகுதி. ஸோ திருவாரூர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். திருச்சி மாவட்டத்தில் கூட திடீர்னு சாரல், தூறல்லாம் நாளைக்கு போட்டுச்சுனாக்கா நீங்கள் ஒன்றும் ஆச்சரியம் கொள்றதுக்கெலாம் எதுவும் கிடையாது. அதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கனாக்கா உட்பகுதிகளிலும் அங்குமிங்குமாக நாளைக்கெல்லாம் மழையானது பதிவாகிடும். ஏன்னா சுழற்சியானது இன்னுமே கொஞ்சம் நகர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா இந்த இடங்களில் நிலை கொள்ள முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால தான் அம்பாறையில் நான் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, முல்லைத்தீவில் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்தடுத்த சுற்றுகளில் இருக்குங்கிறத தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வரேன். ஏன்னா இதன் பிறகும் சுழற்சிகள் உருவாகும். இதன் பிறகும் இந்த மேற்கத்திய கலக்கம் சும்மா இருக்காது.
அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்திலும் மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கமானது நம்முடைய வடகோடி இந்திய பகுதிகளில் அதிகரிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் வந்து மழை மேகங்கள் இலங்கையில், குறிப்பாக இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்த தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சுழற்சிகளும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் இலங்கையை நெருங்கி வந்து வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். அண்டு அவ்வளோதான். அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகளை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டேன். நாளைக்கு நம்ம வந்து உட்பகுதிகளின் சில இடங்களிலும் மழையை வந்து எதிர்பார்க்கலாம். சேலம், நாமக்கல் மாதிரியான மாவட்டத்திலும் அங்குமிங்குமாக மழையானது பதிவாகும். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாதிரியான மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதை யாராலும் மறுக்க இயலாது. விருதுநகர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். தென்காசி மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது நாளைக்கு. அதை நம்ம வந்து இங்கே வந்து பகிர்ந்துக்கிறோம். இப்போ கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை பொறுத்த வரையில் இருந்ததை போலவே ஊத்து பகுதிகளில் ஓரளவிற்கு கணிசமான மழையானது பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 25 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா அதே நெல்லை மாவட்டம் நாலுமுக்கு பகுதியில் 15 மில்லிமீட்டர் அளவு மழையும், காக்காட்சி அணை நெல்லை மாவட்டம் 12 மில்லிமீட்டர், மாஞ்சோலை நெல்லை மாவட்டம் 8 மில்லிமீட்டர், ஆயங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 6 மில்லிமீட்டர், மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம், இது வந்து பில்லூர் அணை தாங்க. பில்லூர் அணையில் இருக்கக்கூடிய மழை அளவுகள் 6 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், கருப்பாநதி அணை தென்காசி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், கண்ணடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், அகரம் சீகூர் பெரம்பலூர் மாவட்டம் 4 மில்லிமீட்டருங்க, திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம் 4 மில்லிமீட்டர், சேர்வலாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், மணிமுத்தாறு நெல்லை மாவட்டம் 3 மில்லிமீட்டர், வடக்குத்து கடலூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், சிவகாசி ஆர்டிஓ விருதுநகர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், குண்டார் அணை தென்காசி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் 2 மில்லிமீட்டர், சிட்டாம்பட்டி மதுரை மாவட்டம் 2 மில்லிமீட்டர், விருதாச்சலம் கடலூர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், வேம்பக்கோட்டை அணை விருதுநகர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், திருமங்கலம் மதுரை மாவட்டம் 2 மில்லிமீட்டர், விரகனூர் மதுரை மாவட்டம் 2 மில்லிமீட்டர், சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், செங்கோட்டை தென்காசி மாவட்டம் 2 மில்லிமீட்டர். இப்படி லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கீங்க அந்த 2 மில்லிமீட்டர் அளவு மழையை. ஸோ இதோட நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன் மழை அளவுகளை. அப்புறம் இதை படிக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் விருத்தாச்சலம் பகுதியில் மழை வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? வாய்ப்பு இருக்குது. விருத்தாச்சலம் பகுதிகளிலும் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம். 30 மற்றும் 31ஆம் தேதிகளின் வாக்கில் 30ஆம் தேதி கண்டிப்பாக மழை உண்டு. 31ஆம் தேதிகளில் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கணும். பெரும்பாலும் தென் உள் மாவட்டங்களில் 31ஆம் தேதி மழை வாய்ப்புகள் இருக்கும். தென் கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் இருக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஓரளவிற்கு வலுவான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும். 30ஆம் தேதி மேற்கு உள் மாவட்டங்கள், பாலக்காடு கணவாய் பகுதிகளில் கூட மழையானது வந்து பதிவாகலாம். அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். அது என்னங்கிறத நம்ம நாளைக்கு கூட பார்த்துடலாம் பிற்பகல் நேர காணொலியில். பட் இப்போதைக்கு கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குங்கிறத உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இலங்கையில் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் செய்து கொண்டு இருக்கிறேன். அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்து கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.